அண்மை செய்தி. விசைத்தறி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வராமல் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வயிற்றில் அடிக்கும் ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள் சொல்லுங்க. வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன என்றும், இந்த விசைத்தறி உரிமையாளர்கள் கூலிக்கு நெசவு செய்பவர்கள் ஆவார்கள் என்றும், இவர்களை நம்பி மறைமுகமாக பல லட்சம் தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் உள்ளன என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த நிலையில் 3 முறை உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வு, தொழில் வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, தங்களது விசைத்தறியில் வேலை செய்யும் கூலி ஆட்களுடைய சம்பள உயர்வு போன்ற பல்வேறு காரணங்களால் தற்போது வழங்கப்படக்கூடிய கூலி மிக மிக குறைவு என்றும், எனவே தங்களுக்கு கூலி உயர்வு வழங்க வேண்டி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக பேச்சுவார்த்தையில் இதுவரை எந்த விதமான உடன்பாடும் ஏற்படவில்லை என்றும், இதனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தூளூர் தொகுதியுடைய கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு வி.பி. கந்தசாமி மற்றும் கோவை, திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு விசைத்தறி உரிமையாளர்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். சட்டப்பேரவையில் இது குறித்து பேச வாய்ப்பும் வழங்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த கூலி உயர்வு பிரச்சனை காரணமாக இந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம், அதன் சார்பு தொழில்களை நம்பி உள்ளவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று வேதனையோடு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். எனவே விடியா திமுக அரசால் உயர்த்தப்பட்ட வரிகள், கட்டணங்கள் மற்றும் கடும் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட அனைத்து கார்களுடைய விலைகளும் கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் அதன் சார்பு தொழிலாளர்கள் என்று லட்சக்கணக்கானுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.